அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூர் பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த கோயிலோட சிறப்பை பத்தி சார் விளக்கி சொல்லுவாரு. வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்பான பெரியவர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, ஒரு மகத்தான காரியமாக நண்பர் இளையராஜா அவர்கள் இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் சித்தலூர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் என்ற அங்காளம்மனை தரிசிக்கிறீர்கள். இந்த இடம் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற இடத்துல இந்த கார் நிறுத்திருக்கோம். கள்ளக்குறிச்சிக்கு 2 கிலோமீட்டர் லெஃப்டில் நம்ம இறங்க போகிறோம். சித்தலூருக்காக இருக்கிறோம். இங்கேருந்து 6.5 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்துடும். அப்படியே வீடியோ மூலமாக இந்த கோயிலை நம்ம போகும்போதே நான் இந்த கதையை பற்றி கோயிலுடைய சிறப்பை பற்றி சொல்ல மிகவும் ஆசைப்படுகிறேன். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம எங்க நிக்கிறோம் சார்? உளுந்தூர்பேட்டை நம்ம வந்து கள்ளக்குறிச்சிக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம். உளுந்தூர்பேட்டைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு நடுவில் இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு கரெக்டாக முன்னாடி இருக்கும். ஓகே. லெஃப்ட்ல போய் இறங்கினோம்னா சித்தலூர். ஓகே சார். இது 6 கிலோமீட்டர் போகணும். சரி பாப்போம். பெரியநாயகி அம்மன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கா பக்கத்தில் உள்ள சித்தலூர் பெரியநாயகி அம்மன். இந்த அம்பாளுக்கு இன்னொரு பெயர் அங்காளம்மன், பெரியாயி அம்மன் என்று மக்கள் அழைப்பார்கள். 10 லட்சம் பேருக்கு மேல இதை குலதெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இங்கே உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி என்று இங்கே தேர் திருவிழா நடைபெறும். 10 நாட்கள் மொத்த திருவிழாவில் இந்த 10 லட்சம் பேர் வந்து தரிசனம் செய்வார்கள். பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சியக்கூடிய சித்தலூர் பெரியநாயகி அம்மன். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இந்த கோயிலின் முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தா, அந்த கோயில் வெள்ளி சூனியம் ஏவல் வைத்தவர்கள் அந்த கோயிலுக்கு நுழையும் போதே அது போயிடும், விட்டு போயிடும். நமக்கு யார் வச்சாங்களோ அவங்கள போய் தாக்கிடும். அடுத்து இந்த அம்பாள் நீங்க என்ன வேணுமோ நீங்க கேட்கணுமா அதை கொடுத்துருவா. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு ஒரு பாக்கியம் இருந்தால் உங்களால வர முடியும், எல்லாராலையும் வர முடியாது. இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில இப்ப இந்த வருஷம் ஒரு நாள் வரீங்க, பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி வரையும் வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி பார்த்தா வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த அம்பிகை பெரியநாயகி அம்மன், பெரியாயி என்று அன்புடன் நாங்கள் அழைக்கின்றோம். அந்த அம்பாள் அனைத்தையும் தருவாள். பஸ்ல வர்றவங்களா இருந்தா தியாகதுர்கம் வந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோல 7.4 கிலோமீட்டர் ஆட்டோல வரலாம். அப்படி இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில வந்து இறங்கி அங்கேருந்து 10 கிலோமீட்டர் நீங்க ஆட்டோல வந்து இறங்கலாம். அப்படி இல்லைன்னா உளுந்தூர்பேட்டையில இருந்து வந்து ஒரு 23 கிலோமீட்டர் வந்து நீங்க வந்து இறங்கிக்கலாம். எவ்வளவு சொல்ல போனா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள வந்துடும். ஒரு 400 மீட்டர்ல ஒரு லெஃப்ட்ல நம்ம எடுத்து திரும்பும் போது உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல அம்பாளை மக்களே, கோயில் அருகில் வந்துட்டோம். உள்ள போய் பார்ப்போம். மாரியம்மன் சன்னதியிலே நாம் இருக்கின்றோம். இந்த கோயிலுடைய இடது பக்கத்தில் இருக்க மாரியம்மன் சன்னதி, அதை அடுத்து வீரபத்திர சுவாமியுடைய சன்னதி இருக்கின்றோம். அதை அடுத்து நமக்கு வரக்கூடியது பாவாடை ராயர் என்று ஒரு அற்புதமான காவல் தெய்வம். பில்லி சூனியத்தை வரக்கூடிய ஒரு தெய்வமாக பாவாடை ராயர் தரிசனம் செய்கின்றோம். தரிசனம் செய்வதற்கு பில்லி சூனிய ஏவல் ஆகியவை உடனே வெற்றி அடிக்கப்படுகிறது. அதை அடுத்ததாக விநாயகரை நாம் குழப்பது கடவான விநாயகரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் அம்பாளுடைய இடது பக்கம் கூடிய ஒரு பிரகாரத்தில் இருக்கின்றன. பக்கத்தில் வேப்ப மரம், அதை தொடர்ந்து வேப்ப மரம், அதை தொடர்ந்து ஒரு வேப்ப மரத்தை பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு பழமையான மரமாக இருக்கிறது. அப்படியே நாம் அம்பிகையினுடைய சன்னிதான பொருளே இருக்கின்றோம். இது வாசகக்கூடிய காவல் தெய்வம் சித்தலூர் பெரியாயி அம்மன் என்று
அம்பாளை நாம் செல்லமாக பெரியாயி என்று கூட கூப்பிடுவது. பெரியநாயகி அங்காளம்மன் பெரியாயி என்று ஆபத்தில் நாம் பெரியாயி என்ற உடனே அடுத்த கிழமை வந்துவிடக்கூடிய ஒரு அம்பிகை பெரியாயி அம்மன் சித்தலூர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான காவல் தெய்வம். கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம், கேட்காமலும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மகாசக்தி மாரியம்மன் அம்பிகை அங்காளம்மன் பெரியநாயகி என்ற பெரியாயி. வாருங்கள், தரிசனம் செய்யுங்கள், பலன்களை நல்ல பலன்களை நீங்கள் கிடைக்கப்பீர்கள். இங்குள்ள பூசாரிகள் உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்பு பூஜைகளையும் செய்து உங்களை நல்ல வழியில் ஆன்மீக பணியில் செம்மைப்படுத்துவார்கள். அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் சித்தலூர் பெரியநாயகி அம்மன் என்று சொல்லக்கூடிய பெரியாயி என்ற அங்காள பரமேஸ்வரி. கேட்டதை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம், அற்புதமான ஒரு தெய்வம். உடுப்பில் இருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்குள் நாம் வர முடியும். பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் மூலமாக மட்டுமே இந்த கோயிலுக்குள் நாம் வர முடியும். வாருங்கள், தரிசனம் செய்யுங்கள், நல்ல பலன்களை நீங்கள் அடையுங்கள். நன்றி. பக்தர்கள் காணிக்கையாக்கூடிய ஊஞ்சல், ஊட்டிய பொம்மைகள், மரப்பொம்மைகள், கண் பொம்மைகள் ஆகியவற்றையும் காணிக்கைகள். அதாவது ஒருவர் வந்து இப்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், கொரோனால முடியல, டைபாய்டு காய்ச்சல் முடியல அப்படின்னா வேண்டிட்டு நல்லபடியாக குணமடைஞ்சுதான் இந்த சிலையை பண்ணி வைக்கிறதா வேண்டிக்கிறாரு. குணமடைந்தோட அந்த சிலையை வச்சுட்டாரு. இதே போல குழந்தை பிறக்கணும்னா அங்க கட்டி செய்யறாங்க. குழந்தை பிறந்தோட தொட்டில் போடுறாங்க. குழந்தை பிறக்கணும் வேண்டிக்கிறாங்க, குழந்தை பிறந்த தொட்டில் போடுறாங்க, வெட்டி கட்டுறாங்க. ஒன்னொன்னு அவங்க புரிஞ்ச மாதிரி வேண்டிட்டு பிடிச்சி வச்சிடறாங்க. அடுத்தவங்க பிடிச்சி மூட்டை அவுத்து போட்டுருவாங்க. மூட்டைக்குள்ள உப்பு வச்சு கட்டிடுறாங்க. கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பாள் பெரியநாயகி அம்பாள் சித்தலூர் அங்காளம்மன் என்ற பெரியநாயகி. ஓகே, மிக அப்போ வாய்ந்த வேப்ப மரம், அதன் கீழே நாகம்மன், கண் நாகம்மன் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விநாயகர் சிலை, நாகம்மன், இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருமண பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய அந்த நாகம்மனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தரிசனம் செய்தால் திருமண பாக்கியம் உடனே நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெரியநாயகி அம்மனுடைய அந்த புத்துமணி 5 தலை நாகம் இருப்பதாக ஐதீகம். புத்துமணியை நாம் தரிசனம் செய்யும் போது 5 நாகத்தோட அம்பாளை தரிசனம் செய்வதாக ஐதீகம். அனைத்து விதமான தோஷங்களும், நாக தோஷங்களும் இந்த இடத்துல அப்படியே மூட்டு போய்விடும். அப்படி உள்ள வந்தோம்னா அம்பாளுடைய தரிசனம் இருக்கின்றது. திருவிழா காரணத்தால் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் இன்னும் நடைபெறுகிறது. ஆகவே தற்சமயம் வீடியோவில் அம்பாளை காட்டவில்லை. அந்த புத்துமனையை மட்டும் காட்டிவிட்டு நிறுத்தி விடுகின்றோம். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் அம்பாளுக்கு ராஜ அலங்காரம் செய்து போடுறது, அதையும் நாங்கள் சிறப்புடன் கோயிலில் காண்பிக்க இருக்கின்றோம். ஓம் சர்வமங்கல மங்கல்யே ஸ்ரீயே சர்வார்த்த சாதியே சரண்யே ஜெகம்பதே கௌரி நாராயண நமோஸ்துதே. ஓம் கார்த்தியாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். நெஞ்சப்பிளந்து நெருப்படிக்கு அஞ்சாய் கரம் கொண்ட அருள்பாயம் சுகரானந்தியே மகட சங்காரி தேவர் தேவர்கள் மைந்த சங்காரி அந்த முகதாரியே அம்மா விராசத்தி ஸ்ரீ அம்மா இந்த பதிவில் நாம் கோயிலுடைய பாதியத்தை பார்த்துருக்கேன். திருவிழா வாரம் மகாராஷ்டிரா திருநாளுக்காக சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவையாளர் வீடியோ முழுசாக கவர் பண்ண முடியல. அடுத்த வாரம் மீண்டும் நாங்கள் திருவிழா டயத்தில் வந்து இந்த வீடியோவை எடுத்து கவர் செய்து நிறைய பதிவுகளை போடுகின்றோம்.
தரிசனம் முடிச்சுட்டு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் திருவிழா நடக்க இருக்கு, அதனால தூய்மை பணி நடக்கிறதுனால ஃபுல்லாக எங்களால் கவர் பண்ண முடியல. அடுத்த முறை வரும்போது முழுமையாக எல்லாமே கவர் பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வணக்கம்.